புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Trust me, baby. You look super hot. I'm lucky. ஓடி வந்துருவ போல. எப்படி ரெசிஸ்ட் பண்றதுன்னு சொல்ல. எங்க அப்பா உன்னை பின்னி பெடல் எடுத்துருவாரு. என்ன? உங்க அப்பா என்ன டச் பண்ணுவாரா? என்ன தொடணும்னா அவருக்கு நிறைய தைரியம் வேணும் செல்லம். உனக்கு அந்த அளவுக்குலாம் பில்டப் இல்ல. சும்மா இரு. யார் எனக்கா? டேய் போடா போடா போடா. டேய் யாரா நீ? ஐயோ அம்மா பேசு. அந்த சென்னை சீக்கிரம் வா. சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் போ. $6000 காசு, ஒரு தங்க செயின், ஒரு ஐபோன். இதுதான் நம்ம இன்னைக்கு சம்பாரிச்சது. இப்போதைக்கு அந்த போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கட்டும். வேணும்னா நாளை மறுநாள் ஆன்லைன்ல சேல் பண்ணிடலாம். 3 மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம் நம்ம 3 பேரும். இப்போ என்னடானா எவனோ ஒருத்தன் சம்பாரிச்சுக்கிட்டு வந்ததை நம்ம அடிச்சுட்டு வந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வைரஸ் வந்து ஜனங்களை கொல்றது மட்டும் இல்லாம வேலையும் பிடுங்கிட்டு போயிடும்னு கனவுலையும் நினைக்கல. கம்பெனிக்காரங்க ஆன்சைட்டுன்னு சொல்லி யூஎஸ்க்கு அனுப்பும்போது நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது ஓடுற தண்ணியில் வர நீர் குமிழின்னு தெரிஞ்சது இந்த ரெசிஷன் டைம்ல தான். எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுடா. அதனாலதான் வேலைக்கு அப்ளை பண்ண கூட ட்ரை பண்ணல. இன்ஜினியரிங்க்கு சேர்ந்தா வேலை கிடைக்காது, முடிச்சாதான் வேலை கிடைக்கும். அப்படியே வேலை கிடைச்சாலும் லைஃப்ல செட்டில் ஆக முடியாதுன்னு உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் சூரி, உன் தம்பி ஓவரா பேசுறான். ஏய் ஓவர் ஆச்சுன்னா பவுலரை மாத்து. அதை விட்டு அண்ணங்கிட்ட சொல்ற. ஏய் என்ன என்கிட்ட திமிரு காட்டுறியா? ஏய் நிறுத்துங்கப்பா. சூரி, நெக்ஸ்ட் பிளான் என்ன? எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடுத்தவங்களே அடிச்சு சம்பாதிக்கிறது? இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு படி மேல போலான்னு நானும் சூரியனும் பிளான் பண்ணிருக்கோம். பிளானா? என்னது? கிட்னாப். கிட்னாப்பா? என்னடா ஜோக் அடிக்கிறியா? கிட்னாப் பண்றாரமா? கிட்னாப் என்ன சூரி? அவன் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ராக்கி. என்னது உண்மையாவா? மூளையில குழம்பிருச்சா உனக்கு? அவன் தான் ஏதோ சின்ன பையன். ஓ மூளைக்கு என்னடாச்சு? ஏய் யார சின்ன பையங்க? ஏய் 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 சம்பளம் வருதுன்னு நினைச்சு எக்ஸ்ட்ரா ஆசைகளை எல்லாம் தீர்த்துக்கணும்னு வெளியே கடன், ஹைஃபை லைஃப் ஸ்டைலு, போயிட்டு வர லக்ஸூரியஸ் கார்னு ஏகப்பட்ட இஎம்ஐஸ். பத்தாததுக்கு மாசம் மாசம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கான கமிட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நம்ம எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவீங்க? அதுக்காக கிட்னாப் பண்ணி பணத்தை புடுங்க சொல்றியா? போலீஸ்காரங்க கிட்ட மட்டும் மாட்டணும், பூட்ஸ் காலே உதச்சி நொங்க எடுத்துருவான்டா. ரகு, ரோட்ல போறவங்க கிட்ட மட்டும் புடுங்கி வாழ்ந்துட்டா என்ன போலீஸ்காரங்க மாலையா போட போறாங்க? மாட்டணும்னா இதுக்கு பூட்ஸ் கால தான் வைப்பாங்க. ஏய் இல்ல இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்காக ஒத்துக்காத, உன் ஃபேமிலிக்கும் உன் கமிட்மெண்ட்ஸ்க்காகவும் தான்.
நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். இந்த டைம்ல நாம ஷார்ட்கட்ல போகலன்னா லைஃப்ல நாம ஜெயிக்கவே முடியாது. We are doing this. ரெடி ஆயிடு. எதுக்கு சூரி? ஏன் இப்படி பண்ற? நான் உன்கிட்ட கேட்கறது டைம் மட்டும்தான். நமக்காக கொஞ்சமாவது டைம் கொடுடா. ஏன் இவ்ளோ சேஞ்சா இருக்க சூரி? நான் சம்பாதிக்கிறதுனால தானே நீ சந்தோஷமா இருக்க. எல்லாம் உனக்காகத்தானே. 24 மணி நேரமும் வேலை வேலைன்னு சொல்லி என்னை விட்டு தூரமாவே இருக்க. யூ ஹாவ் சேஞ்ச்ட் a lot. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷமா வாழறதுக்கு. இப்படி உன்னோட காதலை பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல. எனக்கு நீ வேண்டாம். I hate you. I hate you. I hate you. என்ன மறுபடியும் அதே கனவா? சூரியன, அண்ணி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சு போன கதை. ஜஸ்ட் மூவ் ஆன் ப்ரோ. நாம போட்டிருக்கிற பிளான் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறியா? சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா நமக்கு வேற ஆப்ஷன் இப்ப இல்லையே. நல்லா யோசிச்ச பிறகுதான் இந்த பிளானை உனக்கு சொன்னேன். ஷார்ட்கட்ல பணம் அடிக்கணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். எனக்கு இந்த ஆப்ஷன் மேல நம்பிக்கை இல்லை. சூரிய இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பா நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. தூரத்துல இருந்து குறி வச்சு அடிக்காதத கிட்ட இருந்து கூட குறி வச்சு அடிக்கலாம். மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் மேட்டர். இந்த லாக்டவுன் டைம்ல நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஐ மிஸ்ட் யூ டூ பிருத்வி. வீட்ல இருந்து வெளியே வந்து உன்னை மீட் பண்ணணும் நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா எங்க அப்பா எப்படின்னு உனக்கே தெரியும்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதான் தெரியுமே. சரி விடு. கவலைப்படாத பேபி. இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடவே இருக்கேன். ஓகே? ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ டூ. Hey! இப்ப நம்ம கிட்னாப் பண்ண போறது யார? லோக்கல் எஸ்ஐயோட மகளை. போலீஸ்காரன் பொண்ணா? போடாங்க. பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? கரெக்டா 10 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி ஃபாரஸ்ட் ரோடு வழியா சிட்டிக்குள்ள வருவா. அவளை கிட்னாப் பண்றதுக்கு அதான் கரெக்டான டைம். ஆனா எப்படி கிட்னாப் பண்ண போறோம்? இப்படி ஏய், அந்த கிழவங்கிட்ட சொல்லு, அவன் பேத்தியை யாரும் கிட்னாப் பண்ணல, இவன் கூடயே ஓடி போயிட்டான்னு. சும்மா ஸ்டேஷனுக்கு வந்து எங்க உயிரை வாங்கிட்டு. சார், அவன் வயசானவங்க சார். இந்த பாரு, எனக்கும் இது தூங்குற டைமு. சரி, ஒரு வேலை பண்ணுங்க,
இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். சரிங்க சார். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரிங்க சார், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஹலோ அப்பா 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 தீப்தி, தீப்தி, தீப்தி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். டேய், யாரா நீ? எங்கடா என் பொண்ணு? டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் உன் பொண்ணை நாங்க கிட்னாப் பண்ணிருக்கோம். நாங்க யாருன்னு உனக்கு தெரியாததுனால தான் நாங்க உனக்கு இப்ப கால் பண்ணிருக்கோம். கிட்னாப்பா? என்ன வேணும் உங்களுக்கு? டேய், என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணுங்கிற விஷயத்தெல்லாம் 2 நாள்ல சொல்றோம். அது வரைக்கும் உங்க பொண்ணு எங்க கிட்ட சேஃபா இருப்பா. 2 நாளா? ஏன்? ஏன்னா நாளைக்கு அமாவாசை இல்ல, அது முடிஞ்ச பிறகு கேட்கலான்னு இருக்கோம். அடிங்க, நாங்க சொல்றத கேட்கணும், அவ்வளவுதான். சரி. என் கால் கட் ஆன பிறகு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எங்க நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம்னு உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. உங்க டெக்னாலஜி விட 10 மடங்கு அப்கிரேடடா இருக்கிற ஒரு ஃபோன் கால் தான் இது. நாங்க இருக்கிற இடம் மட்டும் இல்ல, எங்க நம்பரை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. வெயிட் ஃபார் மை கால். அதிகமா டென்ஷன் ஆகாத. யாரா நீங்களா? எங்களை ஏட்டா கிட்ட அப்படி கொண்டு வந்திருக்கீங்க? யாரா நீங்களா? வந்து அவுத்து விடுங்கடா. ஒளிஞ்ச விளையாடுறீங்க. எங்களை எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? டேய், ஒரு பொண்ணு கிட்ட தான் உங்க வீராப்பெல்லாம் காட்டுவீங்களாடா? முடிஞ்சா என் கை கட்ட அவுத்து விட்டு பாருங்கடா. தைரியம் இருந்தா வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? வயதாங்கோலி பசங்களா? எங்கடா இருக்கீங்க? நேரா வாங்கடா. பிருத்வி, பிருத்வி. தீபு, நீ எதுக்கு கவலைப்படாத. நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்க, வந்து நம்மள காப்பாத்துவாங்க. ஐ லவ் யூ பேபி. எனக்கு தெரியும் நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு. கட்ட வருங்கடா. வாங்கடா டேய். எங்கடா இருக்கீங்க? வயதாங்கோலிங்களா? தைரியம் தான் வாங்கடா டேய். நீங்களா ஆம்பளைங்களாடா? வாங்கடா டேய். எங்க போய் தொலைஞ்சிங்கடா டேய்? கண் கட்ட மட்டும் அவுத்து விட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் இருக்குடா. ராக்கி, காது கேக்கல நீ உங்களுக்கு? போய் அவன் வாயை அடைச்சு கூட்டிட்டு வா. வந்து அவுத்து விடுங்கடா. என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க எல்லாரும் போட்டு தள்ளுவாங்கடா. எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? வாங்கடா. வாங்கடா. ஏய், ஏய், விடுறாடா. ஏய், பிருத்வி, பிருத்வி, என்ன நடக்குது ஏய், இங்க? விடுறாடா. Please, நான் விட்டுடுங்க அவரை. பிருத்வி. தீபு, ஏய், நீ எதுக்கு பயப்படாத. விடு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள காப்பாத்துவாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? பிருத்வி, 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 பேபி. அஜு, எங்கடா இருக்கிற? கை வலிக்குது, அவுத்து விடுறா. ஏய், இவனுக்கு அப்புறம் உன் பேர் தெரியும்? சூரி, என்னடா இது? என்னடா நடக்குது இங்க? பாய்ஸ், மீட் மிஸ்டர் பிருத்வி, ஆல்சோ known as எஸ்ஐ பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம டீமோட 5வது பிளேயர். டேய், ஹாய் சொல்றா. ஹாய் ப்ரோஸ். முரடனுங்க. சூரி, என்னடா இது? ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எது வரைக்கும் நாம எல்லாரும் சேஃபா இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம பிளான்ல ஆகிற டெவலப்மெண்ட்ஸ் மற்ற சேஞ்சஸ் எல்லாம் மேட்ருக்கே வராது. ஓகே பாய்ஸ், இது வரைக்கும் நாம விளையாடினது நெட் பிராக்டிஸ். ரியல் மேட்ச் இப்போ ஆரம்பம்.
என்னடா இதெல்லாம் சூரி? நம்ம பிளானுக்கான ஃபைனல் மேட்ச் இப்போ ஆரம்பம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குறி தவறக்கூடாது. எனக்கு எதுவுமே புரியல. நாகவர்மா வெளி உலகத்துக்கு மிகப்பெரிய பிசினஸ் மேன், அது மட்டும் இல்லாம கோடீஸ்வரன். இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லீகல் மைனிங். லட்சம் நாளும் அலட்சியம், கோடி போனாலும் கேர்லெஸ் ஆட்டிடியூட், இம்போர்ட்டட் கார்ஸ் அண்ட் ஹியூஜ் பங்களாஸ். அது மட்டும் இல்லாம 10 தலைமுறைகள் ஆனாலும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள். இவ்வளோலாம் சொத்து இருந்தாலும் சந்தோஷமா தன்னோட லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய அவரோட பொண்ணு சின்ன வயசுல இருந்தே படுத்த படுக்கையா இருக்கா. இவ பிறந்தப்போ நாகவர்மா தன்னோட மனைவியை இழந்தாரு. இப்ப அந்த வீட்டுல குடியிருக்கிறது நாகவர்மா, அவரோட வேலைக்காரங்க, அவரை பாதுகாக்கிற பவுன்சர்ஸ், ஒரே ஒரு பிஏ. அதுக்கப்புறம் அவர் பொண்ணு ஆனா. And here comes the final stage of our plan. ஆனாவை கிட்னாப் பண்றது. என்ன? இன்னொரு கிட்னாப்பா? தீப்தி just cover up plan bro. Main target ஆனாதா. cover up plan-ஆ? ஒருவேளை நாம ஆனாவை கிட்னாப் பண்ணிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு விஷயம் லீக் ஆச்சுன்னா, போலீஸ்காரங்க நம்ம லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா, நாம யாரும் கிட்னாப்பர்ஸா இருக்க மாட்டோம். பிருத்திவியை காப்பாத்த வந்த ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். தீபு, நான் சொன்னேன்ல நம்மள காப்பாத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருவாங்கன்ட்டு. வந்துட்டாங்க பாத்தியா? சரியான டைம்க்கு இந்த 4 பேர் வந்து என்னையும் என் பாய் ஃப்ரெண்டையும் காப்பாத்திட்டாங்க சார். பயந்தாங்கோலிங்க சார் அந்த கிட்னாப்பர்ஸ். எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க அவங்கள தேடி கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐ மகளே வந்து நாங்க கிட்னாப் பண்ணல, கிட்னாப் பண்ணது வேற யாரோன்னு சொல்லும் போது நாம டோட்டலி சேஃப். ஆடு புலி ஆட்டம் நாம சோக்கா ஆடுவோம். அண்ட் இதுதான் நம்மளோட கவர் அப் பிளான். இதெல்லாம் கேட்கும்போது பிளான் ரொம்ப முன்னாடியே போட்ட மாதிரி இருக்கு. கிட்னாப் பண்ண போறோம் முடிவானதுக்கு அப்புறம் பிளான் போடாம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? இதுதான் பிளான்டு கிட்னாப். எல்லாம் சரிதான். ஆனா ஒரு டவுட், அந்த பொண்ணு ஆனாவ எங்க எப்படி கடத்துறது? நாளைக்கே அவளோட வீட்ல இருந்து. என்ன? அவங்க வீட்ல இருந்தா? 4 பவுன்சர்ஸுங்க, அவங்க வீட்டு வேலைக்காரங்க. இதுல எந்த கேப்ல கிட்னாப் பண்றது? கரெக்ட் சூரி. ஆனா எப்படி கிட்னாப் பண்றது? ரஷ்யா. கெட் ரெடி, ஓடோடி முன்னாடி நீ கோல போடு. டோன்ட் ஃபீல் பா மச்சா, லைஃப் என்றால் பிரைட் என்றே நீ எண்ணித்தான் நீ வாடா. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாகவர்மாவோட வீடு இதுதானா? ஆமா, ஒரு வீடுதான். முந்தானேத்து தான் ரஷ்யாவில இருந்து வந்த அவரோட தங்கச்சி பையன் பாஸ்கர் இங்க தங்கி இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்ன பாசிட்டிவ்? இந்த வீடு முழுக்க சானிடைஸ் பண்ணி ஆகணுங்கிறது கவர்மெண்டோட ஆர்டர். அது மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் அவர் கூட கான்டாக்ட்ல இருந்தாங்களோ அவங்களையும் நாங்க குவாரண்டைன் பண்ணி ஆகணும். ஐயோ, அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லைங்க. அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும்தான். அப்படின்னா எங்க வேலையை நீங்க செய்ய விடுங்க. ஓகே பாய்ஸ், ஒரு இடம் விடாம வீடு முழுக்க நீங்க சானிடைஸ் பண்ணணும். ஓகே, மூவ்.
தாண்டா அண்ணாந்து பார்க்கணும் தாண்டா சும்மா நின்னா செத்து போன சடலம் போல் லைஃப் ஆகும் நீ முந்துடா தடை உடைத்து நீயும் வாடா Bang bang boys Bang bang boys Bang bang boys சார் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த மொபைல் எங்க இருந்தாலும் அதை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. கொண்டு வந்து ஆகணும். இல்லைன்னா என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் வீதிக்கு வந்துடும். என் பொண்ணுக்கு தான் அறிவே இல்லை. அந்த பிரைவேட் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அந்த புறம்போக்குக்கு அனுப்பிட்டா. சார் எனக்கு என்னவோ அந்த பையனே மொபைல் போனை மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பொய் சொல்றானோன்னு தோணுது. டேய் இழுத்துட்டு வாங்கடா அவனை. ஒருவேளை உங்க போலீஸ் டார்ச்சருக்கு பயப்படாம உண்மை சொல்லாதவங்க கூட இருக்கலாம். ஆனா எங்க பசங்க கிட்ட மாட்டினா அது நடக்காது. சார் அருண் ஒருத்தர் இப்போதைக்கு ஒரு லாக் அப் டெத் கேஸ்ல சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஆபீசர். அவர்கிட்ட இந்த கேஸை நான் ஒப்படைக்கிறேன். எதுக்குன்னா இது அன்அபிஷியல் பாருங்க, ரொம்ப உஷாரா ஹேண்டில் பண்ணணும். உஷாரா ஹேண்டில் பண்றீங்களோ இல்ல எவன் கழுத்தையாவது அறுத்து தொலைக்கிறீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த மொபைல் வந்து ஆகணும். சார் சார் நிஜமா நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். ஆனா கால் உங்களுக்கு ரீச்சா? நஷ்டங்கள் பெருசா இருக்கும்போது காரணங்கள் சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ள யாரையாவது விடுறதுக்கு முன்னாடி அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லையா உனக்கு? வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருந்து என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா நீங்க இந்த பூமியில் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கம்மா இருக்க நீ? டேய் மச்சான், யாருடா அந்த ஃபார்ம் ஹவுஸ்? பேலஸ் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? இது சூர்யா அண்ணாவுடைய ஃப்ரெண்டோடைய ஃபார்ம் ஹவுஸ். ஓனர் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. லாஸ்ட் ஒரு 3 வருஷமா அண்ணன் தான் இதை பாத்துக்கிறான். ஆஹா, அண்ணன் தம்பி 2 பேரும் டுபாக்கரா இருக்கீங்களா? ஏய் ஏய் குடிமி என்ன பண்ற? இல்ல அந்த கண்கட்ட அவுத்து அத அவுத்துட்டா நாம யாரும் தெரிஞ்சிடாதா குடிமி? போடா டேய் அவன் குடிடுவா. டேய் குடிமி அடா போலாம். தேவையில்லாத எல்லாம் பாத்துட்டு இருக்க. ஆளாளு கலாய்க்கிறீங்க. ஏய் அங்க என்ன லுக்? வா. சும்மாதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணுவேன்னு நினைச்சேன். லேட் ஆயிடுச்சுல்ல? எங்களுக்கும் சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்ல சார். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இங்க என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி நிக்கணும். ஸ்மார்ட்டா? எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டா கிட்னாப்பர்ஸ் ஆன நாங்க எங்க டிமாண்ட ஸ்டேட் சிஎம் கிட்ட சொல்றதா? அதே 24 மணி நேரம் டைம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ள 10 கோடி கேஷ் எங்க கைக்கு வந்து சேர்ந்தாகணும். இல்லன்னா
இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உன் மகளோட சாவு இல்ல வாழ்வு. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்த செகண்டு நீங்க எவனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாது. நீ போலீஸ் சப்போர்ட்டை கூப்பிட்டாலும் இவ்வளவுதான், மிலிட்ரியை கூப்பிட்டாலும் இவ்வளவுதான். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ் மட்டுமே ஆப்ஷன் இல்லை. எங்க கிட்டயும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். ஆனாக்கு எதுவும் ஆகக்கூடாது. 10 கோடி ரூபாய நானே நீ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனாவ நானே அங்க வந்து கூட்டிட்டு போறேன். நான் இப்பவே கிளம்பி வரேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்போ வரைக்கும் அங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? வேண்டாம், ரொம்ப பேச வேண்டாம். நான் சொல்லும்போது நான் சொல்ற லொகேஷனுக்கு நீங்க தனியா வரணும். இப்போதைக்கு வேணாம். வெயிட் ஃபார் மை ஆர்டர்ஸ். என்னாச்சு சூரி? ஒன்னும் ஆகல. காலா, ஆனா வீட்டில் இல்ல. நீ என்ன சொல்ற? ஆனாவ கடத்திட்டு போயிட்டாங்க. கிட்னாப்பா? யாரும் அவளை கிட்னாப் பண்ணல. அவ தான் அவங்க கூட போயிருக்கா. நீ தேவையில்லாம குழம்பாத. நான் இப்பவே அங்க வரேன். எம்எல்ஏ சாரோட பொண்ணு ஸ்ருதி அந்த பையனுக்கு, ஐ மீன் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தன்னோட நியூட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருக்கா. இப்போ அந்த மொபைல் மிஸ்ஸிங். அதுல ஏதாவது ஒன்று லீக் ஆச்சுன்னா கூட எம்எல்ஏ சாரோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும். அப்படி ஏதாவது லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா பிளாக்மெயில் பண்றதுக்கு இந்நேரத்துக்கு எம்எல்ஏவோட பொண்ணு போனுக்கு கால் வந்திருக்கும். ஏதோ திருட்டு பசங்க பணத்துக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள் அந்த ஏரியால நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு புது டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? பொதுவா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது விக்டிம் சொல்றது என்னன்னா, கத்தி, அருவா, துப்பாக்கி இதெல்லாம் காட்டி மிரட்டி புடுங்கிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மிரட்டவும் செய்யாம வார்னிங்கும் கொடுக்காம விக்டிம் இவனை ஏதாவது பண்ணிருவாங்கிற பயத்துல வித்தின் a செகண்ட் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருக்கிறத பார்த்தா இது ஏதோ சின்ன பசங்க வேலைன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் மே பி. பாருங்க அருண், இன் another 24 hours அந்த மொபைல் எம்எல்ஏ சார் கையில இருக்கணும். Got it? ஓகே சார். சுவாமி சரணமையப்பா. சந்திரு, உனக்கு ஒரு நம்பரை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா ஆன் ஆகும். ஆன் பண்ண உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த மாதிரி வேட்டையாடி ரொம்ப நாளாச்சு. கிக்கா இருக்கும்.
ஹலோ ராக்கி, அப்பாக்கு ரொம்ப சீரியஸா இருக்குடா. ஐசியூல வச்சிருக்காங்க. சீக்கிரமா வந்துருப்பா. நான் வீட்டை விட்டு வரும்போது படுக்க இடம் இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு உன் புருஷன் ஒரு நாளும் விசாரிக்கல. இப்ப நான் ஏன் வரணும்? ராக்கி, அப்படிலாம் சொல்லாதப்பா. அவர் உன்னுடைய அப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ அவர் கூட இருந்தா அவருக்கு தைரியமா இருக்கும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், வாப்பா. நாளைக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் சீக்கிரமா எந்திரிக்கணும். போனை வைங்க. ராக்கி, வாடா கண்ணா, ப்ளீஸ்டா, ஒரே ஒரு வாட்டி வந்து போடா. வாடா வாடா. ராக்கி 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 டேய் ராக்கி. ஏய் என்னடா? ஒன்றும் இல்லை. சரி ஒரு தம்மு கொடு. தம்மு. என்ன இதுக்குடா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம்? யாரோ பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து என்னோட ஆணாவை தூக்கிட்டு போறாங்கன்னா என்னடா அர்த்தம்? வந்தவங்க நீங்க அனுப்புனதா சொன்னதால தான் நான் உள்ள விட்டேன் சார். நாளைக்கு நான் அனுப்புனேன்னு சொல்லி
அல் கைதா டெரரிஸ்ட் வந்தா அவங்களையும் வீட்டுக்குள்ள வர வச்சு சாப்பாடு போடுவியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாம என் கண்ணு முன்னாடி நிக்கிறியடா. வெளியே போ. பாஸ்கர், உங்களுக்கு தெரியாது மாமா, இவனுங்களெல்லாம். டேய் கெட் அவுட். மாமா, டேய் உங்களுக்கு கடைசி வார்னிங். நானா சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. போங்க வெளியே. டேய் அஜு, நீயா? காலா, நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ஒசூருக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு 4-5 பேர் வீட்டுக்குள்ள புகுந்து. நீ ஊருக்கு போனத ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்காத வர்மா. கூண்டு கிளி பறந்து போயிடுச்சுடா ராமா. ராமா ராமா
உள்ளத்தில் இல்லையடா ராமா. ராமா ராமா. என்னோட பொண்ணு பாதுகாப்பா மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாள்ல காலா? கூண்டிலிருந்து பறந்து போன கிளி மறுபடி திரும்பி வரும்போது கழுகா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள வருமா? என் பொண்ணு ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, குழந்தை மாதிரி மனசு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அவ மானிட பிறவியே இல்லைங்கிறப்போ மனசு எங்கிருந்து வந்துச்சு? உன் பொண்ணு பேருக்கு ஏத்தபடி பொக்கிஷந்தான் உனக்கும் எனக்கும். நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. எதுவும் கை விட்டு போகாம பார்த்துக்கோ வர்மா. கொஞ்சம் தவறுனாலும் அவங்க எல்லாம் மறுபடியும் வந்துடுவாங்க. ஜாக்கிரதா வர்மா. குருநாதா, உள்ள நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவ மனுஷ பிறவியே இல்லையா? அப்படின்னா அவ யார் குருநாதா? இது நம்ம ஊர் பேர் மாதிரி இல்லையடா. அனர்கியா, அதுதான் அவளோட முழு பெயர். வீட்ல அவளை எல்லாரும் செல்லமா ஆனான்னு கூப்பிடுவாங்க. அனர்கியா அப்படின்னா ப்ரீஷியஸ்னு அர்த்தம்டா. பொக்கிஷம், விலை மதிக்க முடியாதது. அது என்னமோ உண்மைதான். கோடி கணக்குல ஒர்த்துனா ப்ரீஷியஸ் தானே. ஏய், முதல்ல பணம் கைக்கு வந்து சேரட்டும், அப்புறம் தெரியும் இது ப்ரீசியஸ் ஒன்னா இல்ல பிளானே காணான்னு. ஏய் ராக்கி, எப்பா பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பியா? ஏய், என் யோசனையில நெகட்டிவிட்டி இருக்காதுடா. இந்த பிளானையே நீட்டா பண்ணல. கேளு, பிளான் பக்காவா தான் இருக்கு. ஏன்னா இந்த பிளான் நீ பண்ணது இல்லல்ல. சூரி, ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது பேசு. எனக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. சூரியனா என்ன சரியில்லைன்றீங்க? நாகவர்மா என்னமோ நாம கேட்கிற பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் அவர் சொன்னது, இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அவன் அப்படி சொன்னா எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. புரியாம இருக்கிறது தான் நல்லது. அத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா பயத்துல செத்துடுவ. அவள் ஒரு மாயை. சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலம். நம்ம நாட்டு மக்களை அடிமைகளை போல நடத்தினாங்க. அவங்களை எதிர்த்து எவ்வளவு போராடினாலும், யுத்தங்களை எதிர்த்தாலும் அவங்களை நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றவே முடியல. அவங்க மேலும் வலுப்பெற்றனர். அப்பொழுது மைசூர் மாகாணத்தில் தெற்கில் இருக்கும் ருத்ரபுரா எனும் கிராமத்தின் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க பில்லி சூனியத்தை நாடினார்கள். ருத்ரபுராவை சுற்றியுள்ள பண்டிதர்கள், யோகிகள், சாதுக்கள், அகோரிகள் மற்றும் செய்வினை செய்வோர் எல்லாம் இந்த வேலைக்காக ஒன்று கூடினார்கள். அவர்களே ஒரு சங்கத்தை அமைத்து ருத்ராபிகள் என தங்களை கூறிக்கொண்டார்கள். ஊரில் இருந்த அனைவரும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அந்த கிராமத்தின் தலைவன் ஷிப்ரவர்மன் அந்த ருத்ராபிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து காவலுக்கு நின்றான். எல்லாமே அமைதியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது அமேயன் அவ்விடத்தில் கால் பதித்தான்.
அவனுடைய செய்வினைகள் தாந்திரீக சக்திகள் மூலமா அவன் மக்களை பயமுறுத்தினான். இந்த அமேயா சங்கத்தில் சேர்ந்தவுடன் ருத்ராபிகளுக்கு யானை பலம் வந்தது. ஆனால் காலப்போக்கிலே அமேயா ருத்ராபிகளை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தினான். எந்த ஆங்கிலேயர்களை அழிக்க அமேயாவின் சக்தியை அவர்கள் நம்பியிருந்தார்களோ அதே அமேயா ருத்ராபிகளின் சக்தியை தன்னுடைய சக்தியை அதிகரிப்பதற்காக தன்வசப்படுத்தி அதை பயன்படுத்தவும் செய்தான். நம் கண்களுக்கு புலப்படாத அமானுஷ்ய உலகத்தின் சக்திகளை பயன்படுத்த நம் உலகத்திற்கும் அமானுஷ்ய சக்தியின் உலகத்திற்கும் இடையே ஒரு கதவை அமைக்கத்தான் ருத்ராபிகள் தோன்றினார்கள். அப்பொழுதுதான் அவர்களது சங்கத்தில் விரிசல் ஏற்பட்டது. அமேயா அவனுடைய மந்திர சக்தியால் சில ருத்ராபிகளை அவனுடைய அடிமைகளாக வைத்திருந்தான். அப்படி மாறியவர்களை அமேதிகள் என்று அழைத்தான். சில நாட்களுக்கு பிறகு அமேதிகள் மற்றும் ருத்ராபிகளுக்கிடையே பெரும் பகை மூண்டது. அதை பயன்படுத்தி ருத்ராபிகள் சங்கத்தை அழிக்க நினைத்தான் அமேயா. சில ருத்ராபிகளின் தலையை கொய்து அம்மனுக்கு காணிக்கையாக்கினான். இன்னும் சில பேர் அவ்விடத்தை விட்டே ஓடிவிட்டனர். அதே நேரத்தில் இதற்கு இணையான ஒரு உலகத்தை உருவாக்கும் சக்தியை அமேயா பெற்றிருந்தான். இதெல்லாம் தெரிந்த பின்பும் ஷிப்ரவர்மா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமேயாவிற்கு ஆதரவாகவே நின்றான். அவர்கள் கண்டுபிடித்த அந்த சக்தி பளபளக்கும் எரிமலையின் குழம்பு போல் காட்சியளித்தது. அப்பொழுதுதான் சாட்சாத் தேவி போல் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தாய்ப்பாலை குடிப்பதற்கு முன் இந்த திரவியத்தை குடித்தால் அந்த குழந்தைக்குள் அந்த சக்தி நிரந்தரமாக ஊடுருவி அந்த குழந்தை இவ்வுலகின் மிகவும் சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கும். அதோடு அந்த குழந்தை செல்வமும் ஐஸ்வர்யமும் நிறைந்ததாக இருக்கும். அதே போல் இக்குழந்தை இந்த உலகத்திற்கும் இணையான உலகத்திற்கும் நுழைவாயிலாக இருக்கும். அவன் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இந்த உலகை ஆள்வதற்கு அமேயாவிற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அந்த குழந்தை அவர்கள் உருவாக்கிய அந்த சக்தியின் உதவியால் 2 பிரபஞ்சங்களிலும் இவர்களை எதிர்த்து நிற்க யாராலும் முடியவில்லை. எப்படிப்பட்ட எதிரி படைகள் வந்தால் ஒரு நொடியில் பஸ்மமாக்கும் சக்தி இவர்களிடம் இருந்தது. ஆனால் அமேயனின் கணக்கு வேறு ஒன்றாக இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து துப்பாக்கிகளோடு அமேதிகள் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். தான் நினைத்ததை அடைவதற்கு இன்னும் சில நொடிகளே உள்ளன என்று நினைத்த அமேயனுக்கு மொத்தமும் கை நழுவி போனது. பிரிட்டிஷாரிடமிருந்து தப்பி வந்த அவன் இவ்வளவு நாள் தனக்கு ஆதரவாக இருந்த ஷிப்ரவர்மனிடம் சக்தி வாய்ந்த அந்த திரவிய பெட்டியை ஒப்படைத்தான். வர்மனின் குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அக்குழந்தைக்கு இதை கொடுத்து விடு என்றும் இதனால் வர்மனின் வம்சம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவன் மீண்டும் மறுபிறவி எடுத்து வந்து வர்மனின் குடும்பத்தில் பிறக்கும் அந்த பெண் குழந்தையின் சக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தையே ஆள்வேன் என்று சொன்னான். பிரிட்டிஷார் அவனை கொல்வதற்கு முன்பு அவனே தன் சாவை ஏற்றுக்கொண்டான். வர்மனின் மனைவி பிரசவ வலியால் துடித்தாள். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை அல்ல, சேஷவர்மன் பிறந்தான். காலங்கள் உருண்டோடின. சேஷவர்மனுக்கு திருமணமும் நடந்தது. ஆனால் அவர்களுக்கு பெண் குழந்தையே பிறக்கவில்லை. ஷிப்ரவர்மன் இறப்பதற்கு முன் சக்தி திரவிய பெட்டியை சேஷவர்மனிடம் கொடுத்து அதை பத்திரமாக நீ பாதுகாக்க வேண்டும் என்று உயிர் துறந்தான். அதே வார்த்தையை சேஷன் தன் மகனான நாகவர்மனிடம் சொல்லிவிட்டு உயிர் துறந்தான். நாகவர்மனின் மனைவிக்கு பிரசவ வலி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். இந்த குழந்தை பிறந்தால் தன் மனைவியின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் தன் மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தை பெண் குழந்தை என்று பரிசோதனையில் தெரிந்து நாகவர்மன் மருத்துவரிடம் பிரசவம் பார்க்க சொன்னார். பிரசவத்திற்கு பிறகு நாகவர்மனின் மனைவி மருத்துவர் கூறியது போல் இறந்து போகிறாள். எதை பற்றியும் கவலைப்படாத நாகவர்மன் அந்த சக்தி வாய்ந்த திரவியத்தை குழந்தைக்கு ஊட்டினார். இந்த உலகை ஆள்வதற்கு ருத்ராபிகளோடு சேர்ந்து அமேயா எந்த சக்தியை உருவாக்கினானோ அந்த சக்தி அந்த குழந்தைக்குள் கலந்து விட்டது. ஆழமானதாக, பலமானதாக. குருநாதா, இதெல்லாம் உண்மையா? சந்தேகப்பட வேண்டாம். அவ கேட்டுக்கிட்டே இருப்பா. அவ எங்க வேணா இருப்பா. அவளுக்குள்ள இருக்கிற சக்தி மகத்தானது. அவ தான் இந்த பிரபஞ்சத்திற்கும் இணையான பிரபஞ்சத்திற்கும் நுழைவு வாயில்.
அமேதிகள் மற்றும் ருத்ராபிகள் 2 பேரும் அவங்களோட முழு சக்தியையும் உருவேற்றி உருவாக்கிய மகா சக்தி அவள். அவளை தடுக்கிறது எப்படி குருநாதா? அவ ஒரு தடவை அவளோட சக்தியை உணர்ந்து உச்சத்துக்கு போனானா முடிஞ்சது. அவளை தடுக்கிறதுக்கும் தோக்கடிக்கிறதுக்கும் யாராலையும் முடியாது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன? ஓடி போறது. அவளை விட்டு தூரமா ஓடி போறது. ஹலோ, எல்லாம் ஓகே தானே? நான் எங்க இருக்கேங்கிறது உனக்கு தேவையில்லை. நான் தான் சொல்றேன்ல, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன். நீ இருக்கிற இடத்துக்கே பணத்தை நான் கொண்டு வரேன். பிருத்வி, பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சா நான் பண்றதெல்லாம் வேற லெவல். ரெடி, போனை கொடு. கொடுக்குறேன். போன் தானே கொடுக்குறேன். இங்க என்னமோ ஸ்கெட்ச் போட்டுருந்திய எங்களை எல்லாரும் ஏமாத்துறதுக்கு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தரேன். பட்டா பிருத்வி, போனை கொடு. பிருத்வி, பிருத்வி, நான் பேசிட்டு இருந்தது எங்க அம்மா கிட்ட. ஓ அப்படியா? அப்படின்னா எதுக்கு எங்க கிட்ட மறைச்சு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் சரி. சூரியன் நான் சொன்னார்ல, இந்த வேலை முடிகிற வரைக்கும் யாரும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு. பிருத்வி, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காடா. இதெல்லாம் என்னாலதான்டா. நான் தான் காரணம். மச்சான், என்னடா சொல்ற நீ? நான் ஐடி வேலை தேவையில்லைன்னு நினைச்சேன். அரசாங்க வேலை கிடைக்கும்னு பெரிய கனவெல்லாம் கண்டேன். 5 லட்சம் ரூபா கொடுத்தா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தன் பெரிய ஆசைலாம் காட்டினான். என்ன நம்ப வச்சான். அதுக்காக வீட்டுல எங்க அப்பா கிட்ட என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் நான் கேட்டு வாங்கினேன்டா. என் கெட்ட நேரம் அந்த ஏமாத்துக்கார ராத்திரியோட ராத்திரியா என் படத்தை எடுத்துட்டு ஓடிட்டாடா. 5 லட்சம் ரூபாய் நான் எங்கிருந்துடா கொண்டு வருவேன்? சேர்த்து வச்ச பணத்தை பறி கொடுத்துட்டேன்னு அழுதுகிட்டே எங்க அப்பா என்கிட்ட போன்ல பேசினாரா. நாளைக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசின டௌரிய கொடுக்கலனா கல்யாணம் நடக்காதுன்னு கதறாரு. இந்த விஷயத்தை கேட்ட என் தங்கச்சி சூசைட் அட்டம் பண்ணிருக்கா மச்சான். கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்புல என் தங்கச்சி தங்கச்சி அழாதடா ரகு. ஐம் வெரி வெரி சாரிடா மச்சான். நான் வேணும்னு பண்ணலடா. நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன்டா. எல்லாம் சரியாயிடும் மச்சான். ஐம் ரியலி சாரிடா ரகு. ரே பிருத்வி. மச்சான், ஒரு நிமிஷம் வந்துட்டேன்டா. மச்சான், உள்ள போலாம். விடு. ஏய், சும்மா கத்தாத. வாய மூடு. எங்க கூட்டி போறீங்க? தக்கரே. பிருத்வி, பிருத்வி, பிருத்வி. தீபு, தீபு, எங்க இருக்கம்மா? கொய்யால முதல்ல கூட்டு போடா. சத்தம் போடாம சாப்பிடு. 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 சும்மா கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? தின்னு. இப்படி எல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை உனக்கு. இந்த லைஃப்ல எல்லாத்தையும் கத்துக்கணும். வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. தைரியமா இருக்க.
சாப்பிடும் போது அவ வர்றா வர்றா வர்றா. அவ வேட்டைய ஆரம்பிச்சாச்சு. என் நேரமும் வந்தாச்சு. அவ ஒருத்தரோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளுக்குள்ள இருக்கிற சக்தியை குடிக்கணும். மழை பூஜைக்கான ஏற்பாடுகளை செய். பணம் ரெடியா இருக்கு. உங்க அட்ரஸ் உடனே அனுப்புங்க. உங்க இடத்துக்கு நான் வர்றேன். கில்லாடி, நாங்க இருக்கிற இடத்துக்கு வேண்டாம். நான் சொல்ற இடத்துக்கு வந்து பணம் இருக்கிற சூட்கேஸை வச்சுட்டு போ. அதுக்கப்புறம் உன் பொண்ணு உன் வீட்டுக்கு சேஃபா வருவா. ஏய், கேம் ஆடுறீங்களாடா? நானே அங்க வந்து அவளை கூட்டிட்டு போறேன். முதல்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சினிமா காட்டுவோம். தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பணம் தானே வேணும். எனக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. நானே உங்க இடத்துக்கு வந்து அவளை கையோட கூட்டிட்டு போயிடுறேன். நாங்க உனக்கு அட்ரஸ கொடுத்து எங்களுக்கு பேட் கிளைமாக்ஸ உண்டாக்கிக்கிற முட்டாள்கள் இல்ல வர்மா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். வேற ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணி டீலை முடிச்சுக்கலாம். இங்க பாரு, நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க நல்லதுக்காகத்தான் நான் சொல்றேன். அவளை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது உங்களுக்கே சேஃப் கிடையாது. அதனாலதான் நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். சேஃப் இல்லையா? என்ன புது கதை விடுற? புது கேம் ஏதாவது ஆடலான்னு பாக்குறியா? ஏய், உங்க மர மண்டைக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இப்ப டைம் கிடையாது. முதல்ல நான் சொல்றது கேளு. ஏய், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும் உன் மேனேஜர் கிட்ட இல்ல, உன் பொண்ண கிட்னாப் பண்ணவங்க கிட்ட. இங்க நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீ கேட்டாகணும். இப்படியே வாதாட போறியா இல்ல உன் பொண்ணை இழக்க போறியா? ஏய், இங்க பாரு, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆனா மனித பிறவியே இல்ல. ஷீஸ் எவில். அவ ஒரு ராட்சசி. நான் மட்டும் அவளை அங்க வந்து கூட்டிட்டு போகலன்னா அவ உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டா. ஏய், அடிங்க. என்ன விளையாடுறியா? மச்சான் ஏதோ கேம் விளையாடுறான்டா. இது கண்டிப்பா ட்ராப் தான். ஏய், கொஞ்சம் பொறு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்சல் பண்ணி அனுப்புறேன். மகன் அப்ப தெரியும்டா உனக்கு. ஏய் ராக்கி, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவன் என்னடா இப்படி பேசுறான்? அவன் என்னடா கேம் ஆடுறான்? நம்ம சாஃப்டானா நம்மளே ஏறி மிதிக்கிறான். ஏய், அதுக்கு இப்படிடா கத்துவா? ஏய், நீ இன்னும் சின்ன பையன் தான். நீ இந்த விஷயத்துல தலையிடாத. ஓ, பெரியவன்ற தெனாவட்ல பேசுற? அதுக்காக தான் நான் பணத்துக்காக இந்த சின்ன பையன் மேல டிபெண்ட் பண்ணிருக்கேன். ஏய் அஜு, ராக்கி, இப்படி சண்டை போடுறத விட்டுட்டு சமாதானமா போய் அடுத்து என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுங்க. டேய், என்னது சத்தம்?
எனக்கு கேட்டுச்சுடா. ஒரு குழந்தை அழுகிற சத்தம். அது குழந்தை அழுகிற சத்தம் கிடையாது. பூனைக்குட்டி கத்துனா கூட இப்படிதான் கேட்கும். இருங்க, அதை நான் விரட்டி விட்டு வரேன். ஏய் பிருத்வி, அதை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நீ ஒன்றும் போக வேண்டாம். சும்மா இருடா. உங்க எல்லா டவுட்டையும் நான் இப்போ கிளியர் பண்றேன். டேய் பிருத்வி, டேய் பிருத்வி, 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 டேய் பிருத்வி, நான் தான் சொன்னேன்ல அது குழந்தை இல்ல பூனைக்குட்டின்னு. சும்மாவே நீங்க எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கீங்க. எவன்டா இவன்? கல்லால் அடிச்சு சாவடிக்கிறேன் பிரதர். அவ அப்பா சொன்னது உண்மைதான். என்னடா சொல்ற? உங்க யாருக்கும் சொல்லாம நானு ஆனா ரூமுக்கு டிராயிங் வரையறதுக்காக போனேன். ஏய், என்ன லூசு மாதிரி பேசுற? நீ என்னடா சொல்ற? ஆனாவோட கண்ணை பார்த்தப்ப எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் கிடைச்சது மச்சான். அது எனக்குள்ள ஒரு வித பயத்தை உருவாக்குச்சு. நான் அவளை வரையும் போது பாக்குறதுக்கு அவ பார்த்த விதமே வேற. அவ அவ பாருங்கடா, நான் வரைஞ்சப்ப அவ இப்படிதான். ரகு, இது எல்லாத்தையும் நீ முதலையே ஏன் சொல்லல? பயம்டா. அவன் என்னமோ சொல்லல. ஓகே, நீ ஏன் முன்னாடியே சொல்லல சூரி? நானா? அந்த பொண்ணை பத்தி, அவ அப்பாவை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண உனக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரிஞ்சிருந்தோம் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல. ஏய் ராக்கி, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. ஓ, நீயும் உன் அண்ணனும் ரெண்டு பேருமே ரொம்ப உத்தமனுங்க. உங்களை குத்தமே சொல்லக்கூடாது. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிடுங்க. உங்களை நம்பி வந்ததுக்கு எங்க வாழ்க்கைக்கு சரியான ஆப்பு வச்சீங்கடா. கரெக்டா சொன்ன மச்சான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்கடா. நம்ம எல்லாரையும் பலி கொடுத்துட்டு இவனுங்க காசு அடிச்சுட்டு போறதான் பிளான். யாரா நடிக்கிறா? யாரா? ஏய், அவன் மேல எதுக்குடா கை வைக்கிற?
அவ சொல்ற விஷயம் உண்மைதானே? ராக்கி, பெரியவன் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை இருக்காது. என்னடா புடிங்கிருவ? எல்லா இன்ஃபோமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் எங்களை இதுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி எதுக்குடா மாட்டி விட்டீங்க? வாழ்க்கையில வேலை இழந்த நீ ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க கூடாதுன்றதுக்காக தான். இல்ல, நீயும் உன் அண்ணனும் ஃப்ராட் பண்றதுக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? மரியாதை கெட்டுடும்டா. ஏய் 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 நில்றா. ஏய் ராக்கி, ஏய் ஏய் ராக்கி, ஏன்டா இப்படி பண்ற? நான் சொல்றத கேளண்டா. ஏய் ராக்கி, அவங்க இவங்கன்னு சொல்றத கேட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமை. தயவு செஞ்சு போயிடுறா மச்சான். டேய் மச்சான், இந்த நேரத்துல நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அது சரியா வருமாடா? சூரிய என்ன நம்ம இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், நீயே சொல்லு. உனக்கே தெரியும்ல, he is not like that டா. ஆனா அவன் இருக்கான்ல, சின்ன பையன் சூரி தம்பி, அவனை நம்ப முடியாது. ரொம்ப மோசமானவன் அவன். அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு புரியவும் மாட்டேங்குது. நான் பண்ண தப்புக்கும் என்னோட பேராசைக்கும் தீப்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்லை இல்லை அப்பெல்லாம் எதுவும் ஆகாது. அதெல்லாம் சரி, எல்லாமே நார்மலாக முடிஞ்சிட்டா? அட கடவுளே, என் மூஞ்ச நான் எப்படி ஆவிட்டு நான் காட்டுவேன்? என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பக்காவா? இல்ல கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இதோட வேலிடிட்டியா? ஐ ப்ராமிஸ், கடைசி வரைக்கும் கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். ஐ லவ் யூ. ஏய், நீங்க என்ன பண்ற? ரூமை விட்டு எதுக்கு வெளியே வந்த? தண்ணி தாகம். வா. ரகு, அங்க பாரு. ஏய், நீ ரூம்ல இருந்து எப்படி வெளியே வந்த? ரூம் கதவு ஓபனா இருந்தது. அந்த அஜுக்கு புத்தி இல்ல, பொறுப்பு இல்ல. ஏய், உள்ள போடி. நீ என்ன பண்றீங்க? நட நட நட. நீ இங்க என்ன பண்ற? எனக்கு அங்க தனியா இருக்க பயமா இருந்தது. அர்ஜுனா, ஏய், எங்கடா இருக்க? வாடா வெளிய. அர்ஜுனா, அர்ஜுனா, ஏய், எங்கடா இருக்க? அர்ஜுனா, ஏய், எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? ஏய், அவ்வளவு குதிக்க தெரியுதுல,
ஒரு சின்ன வேலையை கரெக்டா செய்ய தெரியாது உனக்கு? நாங்க எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். உங்களை மாதிரி வெட்டியெல்லாம் பேச மாட்டோம். ஓ, அதுக்கு தான் ஆனாவ வாக்கிங் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனியா? சரியா ரூம் டோரை கூட லாக் பண்ண தெரியல உனக்குலாம் எதுக்குடா? ஏய், அவ ஒண்ணு வீட்டை விட்டு போகல. எனக்கு பின்னாடி நிக்கிறா பாரு. அப்ப ஏன் பின்னாடி இருக்கிறது? அவ அம்மாவா? ஏய், எனக்கு பின்னாடி பாரு. ஏன் பின்னாடி பாருடா? ஏய், பாரு. நான் ஒண்ணு போய் சொல்லல. என் பின்னாடி தான் வந்தா. என் பின்னாடி தான் வந்தா. அவ அங்கேயே இருந்தா. ராக்கி, அஜு, இவ்வளவு நேரமா ஆனா இங்கதான் இருந்தா. ஒரே பொண்ணு எல்லா இடத்துலயும் எப்படி இருப்பா? ஆனா இங்க ஏதோ மிஸ்டேக்கா இருக்கு. அவங்க அப்பா நாகவர்மன் சொன்னது நிஜம்னு எனக்கு தோணுது. ஏய், அவர் சொல்லியும் உனக்கு சந்தேகமாடா? நிச்சயமா அவ ஒரு பேய்டா. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடலாம். அவ அப்பங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி என் பண்றத பத்தி யோசிப்போம். அப்ப தீபு இங்கே விட்டு போவா? அவளுக்கு தான் ஆயிடுச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் 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 ஏய், பணம் இருந்தா அந்த மாதிரி 100 பொண்ணுங்க உன் பின்னாடி வருவாங்கடா. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டேய், பூ, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. என் பேச்ச கேளுடா பிருத்வி, ப்ளீஸ் டா, ப்ளீஸ். நாகவர்மாவுக்கு நாம இருக்கிற இடத்த சொல்லிடலாம். அதான் பெஸ்ட் சூரி, அதான் பெஸ்ட். சூரியனா, கைக்கு கிடைச்சத வாய்க்கு கிடைக்காத மாதிரி பண்ணாத ப்ளீஸ். இவங்க யாருக்குமே தான் புரியல. உனக்குமா புரியல? எனக்கு இல்லடா, ஒரு உயிரோட மதிப்பு உனக்கு தான் புரியல. இப்பவே அவளோட அப்பனுக்கு கால் பண்றேன். ஏய், நான் தான் சொன்னேன்ல, இது எல்லாமே அவ பண்ற வேலை தான்டா. சூரியனா, பிருத்வி, யாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் உங்க பேரை சொல்லி கிட்ட வந்துகிட்டே இருங்க. அப்பதான் எல்லாரும் சேஃபா இருக்கோங்கிறது உறுதி ஆகும். ஆமா, நம்ம தனியா பிரிஞ்சோம் செத்தோம். ஆமா, சூரி, ரகு, என்னாச்சு? கால் இடிச்சுட்டேன்டா. பிருத்வி, ராக்கி, போன் இருந்தா யாரையாவது உதவிக்காவது கூப்பிட்டுருக்கலாம். போன், ஐயோ, போன் வீட்டுக்குள்ள இருக்கே. இந்த போன் இது எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சு?
ஸ்ரீ 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 என்னமாச்சு ஸ்ரீ ஸ்ரீ என்னாச்சு ஸ்ரீ 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 என்னாச்சு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா என்ன காப்பாத்து. ஹலோ ஹலோ சார், ஆனாவோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் சார். ஒரு சிகரெட் குடுறா. டென்ஷனா இருக்குடா. டேய் மனுஷனாடா நீ எல்லாம்? எல்லாரையும் பேய்கிட்ட மாட்டி விட்டு இப்போ வந்து சிகரெட் கேக்குற? ஏய் லூஸ் மாதிரி பேசாத பிருத்வி. நம்ம எல்லாருக்குமே பணத்தோட தேவை இருந்துச்சுல, அதனால தானே இந்த பிளானே போட்டோம். என் மேல மட்டும் தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசாத. ஆமாண்டா, லூஸ் தான், லூஸே தான். உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி என்ன உயிருக்கு உயிரை நேர்ச்சி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஏமாத்தா பார்த்தல, நான் லூஸ் தான்டா, லூஸ் தான். டேய் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இன்னைக்கு இங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீ தான் காரணமே. நீ தான் காரணம். டேய் நான் எப்பரா பொறுப்பாவேன்? நான் எப்பரா பொறுப்பாவேன்? இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது நீ தானே. நீ பிளான் பண்ணி தானே எல்லாரையும் மாட்டி விட்டுருக்க. இதனால இந்த இடத்துல என்ன நடந்தாலும் நீதான்டா காரணம். நீதான் நீதான் காரணம்.
பிருத்வி 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 சூரியனா நீதான் காரணம் 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 இல்ல 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 டேய் அஜு அஜு ஏய் என்னாச்சுடா ஏன்டா இப்படி பண்ற ஏய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க டேய் அஜு 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 உனக்கு அங்க சவுண்ட் கேக்குதாடா அஜு அஜு எனக்கு சவுண்ட் கேக்குதுடா அஜு தீபு 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 நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தீபு தெரியாம பண்ணிட்டு தீபு 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 ப்ளீஸ் பண்ணிச்சு தீபு 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 இரு நான் ஊத்துறேன் நான் கட்ட ஊத்துறேன் தீபு 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 ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஐயோ தீபு சொல்றது கேள தீபு ப்ளீஸ் சொல்றது கேள தீபு ப்ளீஸ் என் கூட பேசு தீபு என்ன புரிஞ்சுக்கோ தீபு 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 நான் உன்னை ரொம்ப உண்மையா லவ் பண்றேன் தீபு தீபு எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி உங்க எல்லாரையும் நான் உள்ள அனுப்புறேன் பாரு தீபு 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 வேணாம் தீபு வேணாம் தீபு 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 ப்ளீஸ் சொல்றது கேளு தீபு 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 சொல்றது கேளு தீபு 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 சொல்றது கேளு தீபு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றது கேளு தீபு சொல்ற ப்ளீஸ் தீபு சொல்றது கேளு நீ தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருக்கலாம் தெரிஞ்சே நீ என்ன மோசம் பண்ணிட்ட என்ன மோசம் பண்ணிட்ட தொடாத நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன் இதானா எனக்கு தண்டனை என்ன தொடாத எனக்கு நீ வேணாம் ஏதோ காசு பட்டு பண்ணிட்ட தீபு ஆனா ஆனா என் காதல் பொய் இல்ல தீபு தொடாத சொல்றல leave me alone தீபு தீபு உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா தீபு தீபு ப்ளீஸ் தீபு என்ன ஏன்டா அடிக்கிற நீ குறுக்க வராத என்னடா ஏய் ராக்கி அவளை விட்டுடுடா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ ராக்கி டேய் ராக்கி ராக்கி டேய் வாடா என்னடா
சார் சொல்லு. நீங்க இங்க இருக்கிற இடத்துல இருந்து ரைட்ல 200 மீட்டர் போனீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நீ சொன்னது நிஜம்தான் பிருத்வி. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உனக்கு என்ன பண்ண நான் தான் பிளான் போட்டேன். எனக்கு நல்லா தெரியும். ஒரு நொடியில எங்க எல்லாரையும் கொல்ற சக்தி உனக்கு இருக்குன்னு. ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். நீ கொல்றதா இருந்தா என்ன கொல்லு. ஆனா இவங்க யாரையுமே எதுவும் பண்ணாத. இது எல்லாமே என்னுடைய தப்பு. என்ன கொன்னுடு. அஜு தப்பான இடத்துக்கு போறாங்கிறது தெரிஞ்சும் நாங்க அந்த வண்டியில ஏறணும். அப்படி பார்த்தா நாங்க எல்லாருமே தப்பு செஞ்சவங்க தான். ஆனா இவன் ஒருத்தனுக்கு மட்டும் எதுக்காக தண்டனையை கொடுக்கணும்? அவன் முதல் முறை இந்த பிளான சொன்னப்ப அது எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் பணத்துக்காக அதை செய்யறதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். எங்க எல்லாரையும் கொன்னுடு. எனக்கு சாக தைரியம் இல்ல, சாக இஷ்டம் கூட இல்ல. ஆனா எனக்கு இதுல பங்கு இருக்கு. என்னையும் கொன்னுடு. வரும்போது எல்லாரும் ஒன்னாவே வந்தோம், சாகும் போது எல்லாரும் ஒன்னாவே சாவோம். எங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அடுத்து எல்லா பிரச்சனையும் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி நீயே இப்ப எங்க எல்லாரையும் ஒன்னாவே கொல்றதா இருந்தா எல்லாரையும் சேர்த்து கொன்னுடு. ஒருத்தன் சாவ இன்னொருத்தன் பாக்குற மாதிரியான வலிய மட்டும் கொடுத்துடாத. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்க? கில்லர்ஸ். அஜு கண்ணு துற. அஜு ஏதாவது பேசு அஜு. உங்களோட சாவு உங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க என்ன பண்றீங்க? பையன் வீட்ல இருக்கான், பயப்பட போறான். முதல்ல கண்ணை உள்ள வைங்க. என் வீட்டுக்குள்ள நானே எப்படி திரும்பி வந்தேன்?
அருண் அந்த போன் கிடைச்சதா? ஹலோ அருண் கேக்குதா? ஹலோ அருண் அருண் இது அந்த மொபைல் இல்ல? உங்க சாவை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க சாவை நீங்களே தேடிக்கிற தகுதி கூட உங்க யாருக்கும் இல்ல. கெட்டதுக்கும் நல்லதுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் நமக்கு வெளியில இருக்கிற உலகத்தை விட நமக்குள்ளதான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நல்லது ஜெயிச்சதுன்னா இந்த சமூகத்துக்கு அது நல்லதா முடியும். கெட்டது ஜெயிச்சதுன்னா நல்ல சமூகத்துடைய முடிவா அது மாறிடும். உங்கள யாருமே கெட்டதுக்கும் நல்லதுக்கும் நடுவுல நடந்த போராட்டத்துல ஜெயிக்கல. ஜெயிச்சது என்னமோ உங்க பேராசையும் உங்க பொறாமையும் உங்க சுயநலமும் தான். உங்க யாரையும் நான் கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏற்கனவே பாதி செத்துட்டீங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சாக போறீங்க. உங்களுடைய இந்த நினைவுகளே நீங்க செஞ்ச தவறுகளை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி உங்க எல்லாரையும் கொல்லும். இந்த லாக்டவுன் டைம்ல நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எதுக்கு கவலைப்படாத. அதெல்லாம் சரி. எல்லாமே நார்மலா முடிஞ்சிட்டா? அட கடவுளே, நான் எப்படி பணம் இருந்தா அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒண்ணு ரெண்டு விடுங்கடா. ராத்திரி அப்பா சீரியஸா இருக்கிறாங்கடா. ஐசியூல இருக்காங்க. சீக்கிரம் வா. ராத்திரி நான் சொல்ல கேளு. ஏன் ஏன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு? நான் சம்பாதிக்கிறதுனால தான் சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் உனக்காக தான். I hate you. I hate you. I hate you. உங்களுடைய சாவு நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில செஞ்ச நல்லது கெட்டதை சார்ந்துதான் முடிவாகும். ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீ பேயோ இல்ல பிசாசோ இல்லனா யார் நீ?
கிடைச்சே ஆகணும். ஆனா அம்மாடி, ஆனா உனக்கு எதுவும் ஆகலம்மா? நேத்துல இருந்து நான் ரொம்பவே டென்ஷன்ல இருந்தேன். அந்த கிட்னாப்பர்ஸ் உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. நல்ல வேளை கடவுள் இருக்காரு. என்னோட வேண்டுதல் வீண் போகலம்மா. இது என்ன இடம்? நான் ஏன் இங்க வந்தேன்? நீ இங்க என்ன பண்ற? அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். எனக்கு நீ கிடைச்சிருக்கல, அது போதும். வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா. அது என்னோட வீடு இல்ல, சிறைச்சாலை. அம்மாடி, நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஆக்சுவலி நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுல எனக்கு இருக்கிறது கெட்ட நினைவுகள் மட்டும்தான். நான் பிறந்ததுமே என் அம்மாவை இழந்துட்டு உலகத்திலேயே யாருக்கும் வராத விசித்திரமான நோய் வந்து படுத்த படுக்கையா இருந்தேன். மற்ற பசங்கள்லாம் வெளியில சுதந்திரமா விளையாடிட்டு இருந்தப்போ நான் மட்டும் அறைக்குள்ள அடப்பட்டு கிடந்தேன். மழையில நனைஞ்சதில்ல, வெயில்ல விளையாடினதில்ல, ருசியே இல்லாத சாப்பாடு. எப்பவாவது வெளியில போற வாய்ப்பு கிடைச்சப்ப கூட என் கண்கள் கட்டப்பட்டு உலகமே இருளா காட்டப்பட்டது. பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் கிடைக்கிற அப்பாவோட பாசம், அந்த பாசத்தையே மறக்கடிக்கிற அளவுக்கு மாசத்துல 3 நாள் நான் அவஸ்தைப்பட்ட அந்த வலி, சாவை விட கொடூரமான அந்த வயிற்று வலி, அது வீடே இல்லை. அதை நினைக்கும் போதெல்லாம் பயம்தான் வருது. அது என்னோட வீடு இல்லப்பா, நரகம். உன்னை காப்பாத்தணும்னு நான் செஞ்ச முயற்சிக்கெல்லாம் இதுதான் பரிசா? மனைவியை இழந்த எனக்கு உன்னை தவிர வேற யாருமா இருக்கா? நான் இவ்வளவெல்லாம் பண்ணது உன்னோட நல்லதுக்காகத்தான், என் பொண்ணுக்காகத்தான். போய் நீங்க சொல்றது எல்லாமே போய். நீங்க சொல்ற ஒவ்வொரு காரணமும் போய் தான். எனக்காக சொன்ன காரணமும் போய், பொண்ணுன்னு அன்பு காட்டினதும் போய், உங்க பாசமே போய். என்ன பெத்த தாயோட மரணத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத என்னால எப்படி மறக்க முடியும்? உங்களுடைய பொய்யான பாசம், சுயநலம், பேராசை, இதெல்லாம் தப்புன்னு தோணல? தப்பில்லையா? குட், வெரி குட். ஆனா உன் அப்பாவையே தப்பானவன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? எஸ், ஆனா உங்க அம்மாவை கொண்டது நான் தான். அது கூட உனக்காகத்தாமா. இல்ல இல்ல, நீயே சொன்ன மாதிரி உனக்குள்ள இருக்கிற பவருக்காக. உனக்குள்ள இருக்கிற பவர்னால நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அட ஆமாமா, ஆமா. இது எல்லாம் பண்ணது என் சுயநலத்துக்காக, பேராசையில, அந்த பவருக்காக. வர்மா வம்சத்தோட பேரு ரொம்ப உச்சத்தில் இருக்கணும்னு நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீ வளர்ந்து பெரியவளானதும் ரோஜா பூச்செடியில ரோஜாவா இருப்பேன்னு நினைச்சேன். நீ ஒரு முள்ளு மாதிரி குத்துற முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்க. போக போக நீ இன்னும் கத்தியா மாறி என்னையே வெட்டிடுவ. அதனால கண்டிப்பா நான் அதை நடத்த விடவே மாட்டேன். உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு. Fucking die.
கிட்னாப் கூட கடவுளோட விருப்பம். ஆனா இப்போ உடம்பாலையும் மனசாலையும் ஒரு அழுத்தத்தை அனுபவிப்பா. அந்த நேரத்தில் அவளோட சக்தியை அவ உணர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி உச்சத்துக்கு போற நாள். அவளோட மாற்றத்தை தடுக்க இப்ப அவ நம்ம கூண்டுல இல்ல வர்மா. எனக்கும் இதுதான் சரியான நேரம். இன்னும் பொறுத்தா அது பேரழிவுல தான் முடியும். அவளோட சக்திய பூஜையாலையும் மந்திரத்தாலையும் எனக்குள்ள ஏத்துக்க வேண்டிய நாள். உன்னோட கிரக நிலைகள் சரியா இல்ல வர்மா. ஜாக்கிரதையாயிரு. இப்படி நடக்க கூடாது. You are not evil. You are supernatural. காக்கிற கைகளை நம்மளை கொலை பண்ண வரும்போது அந்த கைகள் இருந்தும் பிரயோஜனப்படாது. இந்த உலகத்துல கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா ஒரு நாள் முடிவுக்கு வந்தாகணும். இது உன்னுடைய முடிவு. எல்லாத்தையும் நாசமாக்கிட்ட நாக வர்மா. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க எல்லாரும் மறுபடியும் வந்துடுவாங்க.
பிருத்வி, இங்க வா சீக்கிரம். தற்போதைய செய்தி. நேற்றிரவு சென்னை கோயம்பேட்டில் குடிபோதையில் தாறுமாறாக காரை ஓட்டி 3 பேரை கொன்றவர் இவர்தான். இது நெஞ்சை பதபதக்க வைத்தது. கோயம்பேட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீஸ் விசாரணையில் குற்றவாளி வேறு மாநிலத்துக்கு தப்பி சென்று விட்டதாக தெரிவிக்கின்றனர். இது மனிதாபிமானமற்ற செயல்.